அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். ரம்லான் மாதம் 30 டேஸ் ஃபாஸ்டிங் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து பாடி டீடாக்ஸ்குள்ளே வந்துட்டு போகலாம். நான் வந்துட்டு மிளகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் வந்துட்டு கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வந்துட்டு வறுத்து விட்டுக்கலாம். அந்த மசாலாவும் வந்துட்டு அதில் போட்டுட்டு நல்லா வறுத்துடலாம். நம்ம வந்து நோம்பு நேரம் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு, ஸ்வீட்டு எல்லாம் நிறையா எடுத்திருப்போம். எடுத்து பாடி ஃபுல் ஃபார்மில் இருக்கும். இனிமேல் ஃபுல்லாக அதை டீடாக்ஸ் பண்ணுறது தான் வேலை. இப்போ இதில் கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அது நீங்கள் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கனாலே தன்னால் வந்து மசிஞ்சிரும். இதுக்கு நீங்கள் போட்டு அதை போட்டு கரண்டி போட்டு இது பண்ணிகிட்டே இருக்கணும்னு தேவையில்லை. இன்பிட்வீன் டைம் நான் பொட்டேட்டோ வந்து வெறும் சாம்பார் பொடி போட்டு தாளித்து வேக வச்சுருக்கேன் சைடிஷ்க்கு. புளி வந்து ஆல்ரெடி நான் வந்து தொக்கு மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஸோ அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து கரைச்சி விட்டுக்கிறேன். ஏன்னா நான் மிக்ஸி ஜாரில் மசாலா அரைச்சேன் இல்லையா, அதுலேயே கரைச்சி விட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு மசாலாவோடு சேர்ந்து வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ அந்த புளி கரைசலை ஊற்றிடலாம். அப்புறம் வந்து ரைஸ் கால்குலேஷன் பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு ரைஸுக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் துவரம் பருப்பு. நான் வந்து 2 கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு போட்டிருக்கேன். இப்போ அதில் வந்து வாட்ரு எப்படி மெஷர்மெண்ட்டுன்னா, நீங்கள் 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் பருப்புக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அரை கிளாஸ். ஏன்னா இந்த சாதம் வந்து கொஞ்சம் குலைவாக தண்ணியோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டோட தண்ணி ஊற்றி நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன். மறக்காமல் கல் உப்பு போடுங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் அதுதான் நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. இது இன்பிட்வீன் டைம் இதெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கிறச்சே வந்து என்னோடய ஈவினிங் டைம், அதாவது ஈவினிங் டைமில் டின்னர் வந்து முடிச்சிடுவேன். டின்னர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ரூட்ஸு, அப்புறம் மில்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரோட்டீன் பவுடர் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது தான் வந்துட்டு நான் போடுவேன். அது கூட வந்து மஞ்சள், கொஞ்சம் பெப்பர் போட்டு பால், அப்புறம் ஃப்ரூட்ஸு, அவ்வளோதான். ஒரு 7:30க்குள்ளே என்னோடய டின்னரை முடிச்சிடுவேன். இவங்களுக்கு வந்து டின்னர் வந்து அந்த டைம் ரெடி பண்ணியும் வச்சுருவேன். இப்போ நம்மளோட ரசம் சாதம் ரெடி. எங்கள் தலைவர் பக்கத்துலேயே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். ரெடியா?